சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. பல லட்சம் கோடி ஊழல், திமுக ஆட்சி கலைப்பு, விரைவில் ஸ்டாலின் ராஜினாமா. சொந்த குடும்பம் குதூகலமாக வாழ்ந்தா போதும், தமிழக மக்கள் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை என்று எண்ணும் திமுகவினரிடம் மக்கள் நலனை எப்படி எதிர்பார்க்க முடியும்? கொள்ளையடித்து பல லட்சம் கோடி ரூபாயை சுருட்டுவது தான் திருட்டு திராவிட மாடல் ஆட்சி என்று காட்டமாக திமுகவை விமர்சிச்சிருக்காரு தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் மத்திய அமைச்சருமான எல் முருகன். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் என் வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடி என்ற இலக்கோடு திமுகவினர் களப்பணி ஆற்றுவதற்காக பயிற்சி கூட்டத்தை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் நேற்று முன்தினம் தலைமையேற்று நடத்தி வச்சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விவாதித்து அவற்றை மாநிலம் முழுவதும் செயல்படுத்த உதவும் பயிற்சி கூட்டமாக இது நடத்தப்பட்டது. இப்பயிற்சி கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது, உங்கள் முகங்களில் நான் உதயசூரியனை பார்க்கிறேன். அதனை தமிழக மக்களின் இதய சூரியமாக மாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு டார்கெட்டை செட் செய்து கொள்ள வேண்டும். பூத் வாரியாக நடத்தும் கூட்டங்கள், அதில் நீங்கள் நிர்ணயித்திருக்க இலக்கு போன்ற அனைத்து தகவல்களும் அடங்கிய ஷீட்டை மாவட்ட செயலாளர் மூலமாக எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வார வாரம் நீங்கள் அனுப்புவதை பார்த்துவிட்டு நானே உங்களுக்கு ஃபோன் செய்து விசாரிப்பேன். பாஜகவின் பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை நிறைவேறாது. அது அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனாலும் புதிதாக குறுக்கு வழிகளை தேடுகிறார்கள். எஸ்ஐஆர் முறையை கைவிட வேண்டும் என்பதையும், வாக்காளர் பட்டியலை சீர்படுத்தணும், அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் திமுக நேரடியாக வலியுறுத்தியிருக்கு. அதையும் மீறி முன்னெடுக்கப்படுகிற ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது மட்டுமில்லை, மக்களோடு களத்தில் நின்று எதிர்கொள்ளும் வலிமையும் நமக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு மட்டும்தான் உண்டு. ஆகையால் மக்களின் வாக்குரிமையையே பறிக்க துணியும் எஸ்ஐஆர் செயல்பாட்டை விழிப்போடு கண்காணிக்க வேண்டும். திமுக 7வது முறையும் ஏற்றமிகு ஆட்சியை அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டு நிரந்தரமாக ஆளும் தகுதி திமுகவுக்கு தான் இருக்கிறது என்று நிரூபிக்கணும் என்றெல்லாம் பேசியிருந்தார். ஸ்டாலின் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளிடம் தொடர்ந்து பேசி வரும் விஷயங்களையும் முன்னெடுப்புகளையும் பாஜகவும் உற்று கவனித்தபடியே இருக்குது. இது குறித்து மத்திய அமைச்சர் எல் முருகன் தன்னுடைய கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் சொல்லும்போது, தற்போது மாமல்லபுரத்தில் திமுக நிர்வாகிகளிடம் பேசிய முதல்வர் ஸ்டாலின் வழக்கம் போல மத்திய அரசு மற்றும் பாஜக மீது வன்மத்தை கக்கியிருக்காரு. ஜிஎஸ்டி, புதிய கல்விக் கொள்கை, நீட் என மத்திய அரசு தொல்லை கொடுப்பதா வெறுப்பு அரசியலை அரங்கேற்றியிருக்காரு. தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளில் ஊட்டச்சத்து முதல் டாஸ்மார்க் வரை பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. சொந்த குடும்பம் குதூகலமாக வாழ்ந்தால் போதும், தமிழக மக்கள் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை என்று எண்ணும் திமுகவினரிடம் மக்கள் நலனை எப்படி எதிர்பார்க்க முடியும்? கொள்ளையடித்து பல கோடி ரூபாயை சுருட்டுவது தான் திருட்டு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லியிருக்காரு.